நாங்கள் இந்த வெல்ஃபீச்சர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டு சுமார் 6 வருடங்களுக்கு மேலான போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த தேவையுள்ள ரியாலிட்டியை புரிஞ்சு கொண்டு டெடிகேஷனாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சக்ஸஸை வந்து யார் யாரெல்லாம் இந்த டெடிகேஷன், அதே மாதிரி அந்த இதில் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் மணி மேக்கிங்னாலும் சரி, ஆஃப்லைன் மணி மேக்கிங்னாலும் சரி, ஒரு ரியலான மணி மேக்கிங்க்கு கட்டாயம் எஃபர்ட் போட்டு தான் நீங்கள். இப்போ இதை நீங்கள் முதலாவது நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மெயினான விஷயம் மணி மேக் பண்ண வராக்கள் இதுதான். ஓகே, இப்போ அந்த சோர்ஸ், அந்த ஒரு நாலேஜ், அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் மணி மேக் பண்ணிட்டு அதுக்குரிய எஃபர்ட்டை போட்டு தியாகம் செஞ்சு நீங்கள் மேக் பண்ணுறாக்கள், அதாவது எஃபர்ட் போடுறாக்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கட்டாயம் வரும். இது வந்து பொதுவான நியதி. ஸோ இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த கான்செப்ட் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், முழுமையாகவே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட். அது எப்படின்னா, நாங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜொப்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அந்த ஜொப்ஸ் எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணணும். இது வந்து ஒரு அந்த அந்த ரிஸ்க் வந்து 0% தான். ஓகே, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, யாரையும் தங்கி இருக்க தேவையில்லை, யாரும் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இருந்து வேலை செஞ்சீங்கன்னா அது ரிஸ்க். பட் நாங்கள் வந்து இந்த மைக்ரோ டாஸ்கிங், சர்வே, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனோஷன், அண்ட் வந்து டேட்டா என்ட்ரி, இப்படியான டைப் ஆஃப் இன்கம்க்கு தான் நம்ம செட்டப் பண்ணினோம். அப்படி இப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போகக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு வேயை வந்து விளங்கலை. ஆனா இதுல இருக்கிற பெனிஃபிட் வந்து யாருக்கும் புரியல. நாங்க இந்த 6 இயர்ஸா ரன் பண்றோமே, நான் இந்த 6 இயர்ஸா ரன் பண்றதுலையும் நாங்க ஆரம்பிக்கக்குள்ள எங்களுக்கே நிறைய போட்டி நிறுவனங்கள் இருந்துச்சு. எங்க ஆன்லைன் பிசினஸ் செய்யறது தான். பட் அவங்க ஜிக் செல் பண்ற, அப்படி ட்ரோப் ஷிப், இப்படியா நிறைய கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய 6 வருஷத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா கண்டினியூஸா யாரும் இருக்கல. ஒரு பிசினஸ் வந்து அது இது பண்ணிட்டே போயிட்டு, நம்ம எப்ப இந்த மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ, அவங்க ஸ்டார்ட் பண்ணின டேல இருந்து எம்மனதையும் அவங்களோட சப்ஜெக்ட்ல கொண்டு வந்துட்டு அதை வந்து ஃப்ரீயா படிப்பிக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, இதெல்லாம் இங்கே சரியா வராது. நீங்க ஜெனியூனா நீங்க எப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அப்பதான் நீங்க மணி மேக்கிங்ல கண்டினியூஸா லாங் டேர்ம் இருக்கலாம். ஓகே, அப்ப என்ன கேட்கட்டாங்க, சார் அவங்க அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்க, அப்படி ஆஃபீஸ் செஞ்சிருக்காங்க, அப்படி இது பண்றாங்க, நீங்கள் அப்படி செய்யலாம் தானே சொல்லி எனக்கு நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் எமக்கு ஒரு டெக்னிக்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போவோம். அதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், விட செய்யலாம். ஓகே, என்னதான் நாங்கள் எங்களுக்கு எதிர்ப்போ என்ன இது வந்தாலும் பிள்ளைகளுக்கு, அதாவது இதை நான் யாரை முழுமையா ஃபோக்கஸ் பண்றேன்னா, ஒரு மொபைலை மட்டுமே வச்சுக்கிட்டு யார தலையீடும் இல்லாம, யாரையும் தங்கி இருக்காம, இது இந்த ஓர்டர் வரணும், கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரொப்சி பண்ணணும், இதெல்லாம் வந்து ரிஸ்க். இப்படி ஏன்னா நானும் அப்படி இருந்துதான் வந்தேன். இப்ப நானும் ஒரு ஒர்க் கொண்டு பண்றேன்னு, எனக்கு பார்ட் டைம்ல எனக்கு அந்த ஒர்க்ல சேலரி குறைய, பட் நான் சர்வே ஆகணுமாங்க, அந்த ஜொப் செய்யணும். அந்த ஜொப் செய்யறதுக்கு என்னால மேலதிகமான ஒரு தேவை ஒன்று தேவை. அதுக்கு வந்து இப்படி எல்லாம் எனக்கு வெயிட் பண்ணிடல. இப்ப ஓடர்ஸ் எப்ப வரும், அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற, ட்ரோப்ஷிப்புக்கு சாமான் எடுத்து அதை ட்ரோப்ஷிப் பண்ணி அதை மாற்றி, இப்படி எல்லாம் எனக்கு தேவை. நான் என்னன்னா, நான் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணும்போது ஜாப் லிஸ்டா இருக்கணும். அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணேன்னா அதை எனக்கு சொல்லணும், இல்லைன்னா இல்லை. அதோட முடியணும். அது எனக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு. இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும் சொல்லித்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. மாஷால்லான்னு இன்னைக்கு